நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? சித்திரை நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். விட்டு கொடுத்து போவாங்க. இவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா குணாதிசயங்களில் துளாராசிக்கிறவங்களோட குணாதிசயம் வந்து நாய்கிட்ட கடிப்படுறதை விட விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய் வந்து இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே வந்து பிடுங்காமல் இருந்தால் சரி, நம்ம அவங்க வழியில் அவங்க வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது துளாராசி. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, கரெக்டாக இருந்துப்பாங்க, கரெக்டாக செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் உண்டு. மனசில் எதுவும் வச்சுக்க தெரியாது, எதுவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். சில பேர் மனசுலேயே தான் வச்சுருப்பாங்க, வெளியில் வரவே வராது. இவங்க அப்படி கிடையாது. யாராவது பார்த்தா கூட உடனே ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க, மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க, பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய உதா துளாராசி. விட்டு கொடுத்து போவாங்க எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் அந்த துளாராசி பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் விஷயம், செலவு அதிகரிக்கும். ரொம்ப ஆவணி மாதத்தில் செலவுகள் கைக்கு அதிகமாக வரும். சிக்கனத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு இது நம்ம செலவு அதிகரிக்கிறதுன்னு தெரியறதா, சிக்கனத்தை கடைப்பிடிங்க. ஆடம்பர செலவுகளை குறைங்க. எனக்கு இது ஆடம்பர செலவுன்னு தெரிகிறதா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். அது எது தேவையோ அதுக்கு மட்டும் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சிக்கனம் தேவை. வேலை மாற்றம் 2025 தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் அந்த வேலையில் தான் இருக்கணுங்க, சரிங்களா? 2025 கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய பூஜை, நீங்கள் செய்யக்கூடிய ஆலய தரிசனம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் மாறாதீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. அதே போல் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் நகைக்கு பணம் கட்டுறதுக்குமே தான் சரியாக இருக்கே தவிர உங்களுக்கான ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இன்னும் வரல. வரவு செலவு சரியாக இருக்குது. சில பேருக்கு அந்த சேமிப்பு இருந்தால் கூட எதிர்பாராத சில செலவுகள் வந்து போயின்னு இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, உடல்நிலையெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதிலெல்லாம் கவலை இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயரோட பேர் புகழோடு இருப்பீங்க. வெளிநாடு சம்பந்தமான நற்செய்திகள் உங்களுக்கு கூடி வரும். திருமணம் கூடி வரும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்கள். குலதெய்வ குறை இருந்தால் குலதெய்வத்துடைய அதை நிவர்த்தி பண்ணுங்கள். பித்ரு கடன், அதாவது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அந்த ஆவணி மாதத்தில் எதுவும் செய்கிறதா இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அதை செய்கிறதுக்குண்டான விஷயத்தை பாருங்கள். அதே போல் தேவையற்ற வீண் வாக்குவாதம் வேண்டாம். யாருக்கிட்டையும் நீங்களாக போய் வீண் வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகளோ வேண்டாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கடைப்பிடிங்க எல்லா விஷயத்துலையுமே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனசோர்வு ஏற்படும், மனசஞ்சலம் ஏற்படும். சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் அந்த சந்தோஷங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த ஒரு 10 நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும்.
அதே போல் மருத்துவ செலவு உண்டு. தாயார் உடல்நலம் கவனம் தேவை. உங்கள் அம்மாவை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோ. இப்போ துலாம் ராசி இருக்கீங்கன்னு சொன்னால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அவங்களுடைய அவங்கக்கிட்ட ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க. உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்கள் கூட இல்லாட்டாலும் சரி, அவங்க வெகு தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு. சரி, ஏன்னா அவங்களுக்கு உங்கள் கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூடியமான வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சிங்கப்பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. திருச்சி பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் டைம் கிடச்சிதுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இதில் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு சக்ஸஸாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். புதிதான பொறுப்புகள் நிறையா வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். நற்பெயர்கள், உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர், நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தங்கம், கோல்டு சம்மந்தமானது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு நகையில் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், இந்த ஆவணி மாதத்தில் அது வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஜாதகத்தில் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் நகையெல்லாம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ உங்களுடைய நேரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா, 75% ஜாதகத்தில் நல்லா இருக்குது. முதல் 10 நாள் இறக்கமாகவும் அடுத்த 20 நாள் ஏற்றம் தரும் மாதமாக அமையும். சுபம்.